எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் இன்றைக்கி உங்களுக்கு லக்ஷ்மி பிரசுரம் புக்கில் இருக்கக்கூடிய சர்க்குலர் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய 5 புக்கு அவங்க போட்டிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் சர்க்குலர்னு ஒரு லெட்டர் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன்ஸ் அதனுடைய எக்ஸ்பென்ஷன் இதை கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, படிக்காமல் எந்த சப்ஜெக்டும் பாஸ் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, படிங்க. பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் நல்லா படிக்கிறீங்க, அப்ரிவேஷன்லாம் படிச்சுட்டு வர்றீங்க. ஒரு சிலதெல்லாம் தெரியறதில்ல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த புக்கில் இருக்கக்கூடிய சர்க்குலரில் இருக்கக்கூடிய, அதாவது சர்க்குலர்னால் என்ன அப்படின்னா, அதாவது தமிழில் சொன்னால் சுற்றறிக்கை என்பது ஒரு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிக எண்ணிக்கையிலான நபர்களுக்கு அனுப்பப்படும் ஆவணம் ஆகும். இது ஒரே நேரத்தில் பலரோட தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு நமக்கு செலவும் கம்மி. ஒரே விஷயத்தை பலருக்கு அனுப்பும்போது நமக்கு செலவும் அதுக்கு குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு டைம் சேவ் ஆகும். அதுதான் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்குலரில் B1 புக்கில் இருக்கிற அப்ரிவேஷன்ஸு நான் சொல்கிறேன். இது ஒவ்வொரு பார்ட்டாக நான் போட்டு வரேன். இப்போ இங்கே கொடுத்துருக்குறேன் GOVT டாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கும்போது கவர்மெண்ட் அப்படின்னு அடிக்கணும். இந்த வேர்டை படிக்கும்போது உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வரும். டைப்ரைட்டிங் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நல்ல வேலை கிடைக்கும். இது பார்ட் 1 போட போகிறேன். பார்ட் 2 அந்த மாதிரி கண்டினியூ ஆகும். GOVT டாட் அதுக்கு என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட்னு அர்த்தம். அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டாட் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு DEPT டாட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா தீன்னு ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க, ஒரு ஸ்லாஷ் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாஷுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தீன்னு அர்த்தம். THE தீன்னு அடிக்கணும். அதே மாதிரி ஒரு சில லெட்டர்கள் எல்லாம் சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல ஸ்லாஷ் அடிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஆல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாஷுக்கு ஆர் அல்லது அண்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி ஸ்லாஷ் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் நீங்கள் தீன்னு அடிக்கக்கூடாது, கண்டிப்பாக அடிக்கக்கூடாது, ஸ்லாஷ் அடிங்க.